ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு இனிப்பான மாங்காய் மண்டி செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு 2 வரமிளகா போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கண்டிப்பாக போடணும், கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 வரமிளகா போட்டுட்டு இதில் நான் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிற சின்னமாக ஒரு 1/2 தக்காளி போட்டால் போதும். நான் சின்ன மாங்காய் தான் போட போகிறேன். மாங்காய் இந்த மாங்காயே இனிப்பான மாங்காய் தாங்க. இதில் இனிப்பு போடணுன்ற கட்டாயமே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பு போட்டு தான் செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் தான், 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அது தக்காளி நல்லா வதங்கினது, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இப்படிதாக ரொம்ப சின்ன சின்ன துண்டாக தான் வெட்டி போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம். போட்டுகிட்டே இருந்தோம்னா தான் சட்னி செய்யலாம். எப்போ ஒன்று தான் வெட்டி கொடுத்துக்கிட்டுருக்குறா. சரி, வெட்டி போட்டுக்கிட்டு நான் நல்லா வதக்கிட்டு இன்றைக்கி நான் பாசிப்பயிறு குழம்பு வச்சுருக்கேன். சரி, சைடிஷ் ஒன்றும் வைக்க வேண்டாம்னு நினச்சேன். அப்பளம் பொரிச்சு சாப்பிட்லாமேன்னு, திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை வச்சிடலாமேன்ட்டு மாங்காய் வண்டி வச்சுருவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்க. 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 மிளகாய் போட்டிருக்கோம், அதே மாதிரி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோம்னா போதும். ரொம்ப நேரம் நல்லா வெந்து குழஞ்சி சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு அப்படி அவ்வளோவா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு, அதாவது ரொம்ப கரையாமல் இருக்கும்போதே நான் எடுத்துக்கலான்ற ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். இந்த தண்ணி வற்றவும் இந்த மாங்காய் கொஞ்சம் கரையவும் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடலாம்னு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் இப்போ 1 ஸ்பூனு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம்லாம் சேர்க்கலை. சக்கரை, வெல்லம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி, ஏன்னா எங்களுக்கு இந்த மாங்காய் நல்ல இனிப்பு. இதை புளிப்பான மாங்காயில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரையை வெல்லமும் போட்டு கொஞ்சம் நேரம் போட்ட உடனே அமர்த்தக்கூடாது. அதுவும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். அப்போ தான் இந்த மண்டி நல்லாயிருக்கும். சூப்பரான மாங்காய் மண்டி சட்டுன்னு 10 நிமிஷத்தில் வச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.